வணக்கம். சிதகர் உணவே மருந்து மருந்தே உணவு. ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி ஹைப்போநட்ரிமியா அப்படிங்கிற ஒரு டிசீஸை பற்றி பேசுங்க, அது எப்படி வருது, எப்படிலாம் க்யூர் பண்ணலாம் சித்த மருத்துவத்தில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஹைப்போநட்ரிமியாங்கிறது பிளட்ல உள்ள சோடியம் லெவல் கம்மியாகிறது. அது ஏன் கம்மியாகுது அப்படின்னா, நம்ம உடம்புல 72% தான் தண்ணி இருக்கணும், நிறைய தண்ணி சேர்ந்துரும். ஏன்னா அந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்ல உள்ள சோடியம் லெவலை குறைச்சிரும். இந்த சோடியம் லெவல் கம்மியாகும் போது என்னென்ன பிரச்சனை வரும்னா, மயக்கம் வரும், ஒரு சிலருக்கு கோமா கூட போகும், அப்படி ஒரு சிலருக்கு வாமிட் வரும். இந்த சோடியம் லெவல் கம்மியாகும் போது மசில் வீக்னஸ், அதாவது தசைகள்லாம் ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வாமிட் வரும், தலைவலி நிறையா இருக்கும், ஒரு சிலருக்கு கோமா கூட போயிடுவாங்க. அது மாதிரி அடிக்கடி மயக்கம் வரும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் சோடியம் லெவல் கம்மியாகும் போது. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக அவங்க உப்பை சாதனமாக சமையல்ல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது அப்படி இல்லைன்னா அவங்க என்ன செய்யலாம்னா, நல்லா கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிடலாம், இல்லைன்னா சால்ட்டி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி உப்பு கலந்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அவங்க சாப்பிடலாம். உப்பு பிஸ்கட்லாம் சாப்பிடலாம், இல்லை பாப்கார்ன் செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, பிஸ்தால, பாதாம்ல, முந்திரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கலந்து சாப்பிடலாம். ஊறுகாய் சாப்பிடலாம்னு முதல்ல சொல்லிட்டோம். காய்கறியில நிறைய கேரட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள் சூப் எது சாப்பிட்டாலும் சூப்ல கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடலாம். வெஜிடபிள் ஜூஸ் குடிக்கணும் அவங்க நினைச்சா கூட அவங்க சுகர் இல்லாதம உப்பு போட்டு சாப்பிடலாம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது சீஸ், உப்பு சால்டட் சீஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். எல்லா பால் ப்ராடக்ட்ஸும் அவங்க எடுத்துக்கலாம். சாதாரணமாக உப்பு அவங்க கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும். அவங்க உப்பு எடுத்துக்கும் போதும் அவங்க அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பு அளவு தான் அவங்க எடுத்துக்கணும். அதில் உப்பு லெவல் கூட போனாலும் அவங்களுக்கு பிரச்சனையாயிடும். அதே மாதிரி அவங்க நல்லா யூரின் போகிறாங்களா அப்படிங்கிறது கவனம் எடுத்துக்கணும். நிறைய தாகம் எடுக்கும். கண்டிப்பாக அவங்க ஒரு நாளைக்கு டாக்டரோட அட்வைஸ் படி இவ்வளோதான் தண்ணி குடிக்கணும்னு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அடிக்கடி தாகம் எடுக்கும் போது ஒரு பஞ்சில் தண்ணியை நினச்சிட்டு உதட்டில் மட்டும் தடவிக்கணும். அப்போ அதனால தான் தாகம் எடுக்காமல் இருக்கும். அதனால் நிறைய தண்ணி எடுத்துக்க கூடாது. ஆனால் நிறைய யூரின் போகணும். நிறைய தண்ணி எடுத்துக்காமல் இருக்கும்போது யூரின் நமக்கு ஒரு சிலருக்கு போகாது. யூரின் நல்ல மஞ்சளாக போகும்போது உடனே அவங்க மருத்துவரை அணுகி அதுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணா ரொம்ப நல்லது. ஏன்னா டீஹைட்ரேட்டுன்னு சொல்றோம், உடம்புல உள்ள எக்ஸ்ட்ரா நீர் வெளியே வந்தாகணும். ஆனால் நம்ம நீரும் குடிக்கக்கூடாது. இது ஒரு ஒரு சங்கடமான ஒரு இதுன்னு சொல்லலாம், பிரச்சனைன்னு சொல்லலாம். அதனால இது ஒரு சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி என்னென்ன சாப்பிடணும், எந்த மருந்துகள் எடுத்துக்கணும், அந்த சோடியம் லெவல் கரெக்டாக வந்த பிறகு அவங்க லைஃப் ஸ்டைல்லையும் கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கிட்டு சாப்பாடுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தால் அந்த மருந்துகளையும் நிறுத்திடலாம். சோடியம் லெவலும் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன கவனங்கள் இருந்துட்டாலே போதும். இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போதும் சொல்றதாங்க, நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடை சாப்பிடணும். ஏன் சோடியம் லெவல் கம்மியாகுது, ஏன் உடம்புல நிறைய நீர் சேருது அப்படின்னா, அதிகமான ஆல்கஹால் குடிக்கிறது, வெளியே நிறைய கெமிக்கல்ஸ் கலந்த உப்புங்கிற கெமிக்கல்ஸ் கலந்த உணவுகளை நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, மசாலா சாமான் நிறைய சாப்பிட்றது, இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது மட்டும்தான் நிறைய உடம்புல நீர் சேர்ந்துட்டு பிளட்ல உள்ள சோடியம் லெவலை கம்மியாக்கி வைக்குது. இது திரும்ப திரும்ப சொல்றது, வீட்டில் நிறைய நீர் சத்து மிகுந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுமானது. காலையில நல்லா சாப்பிடணும், மத்தியானம் ரொம்ப நல்லா சாப்பிடணும், நைட்டு எவ்வளோ முடியுமோ சாப்பாடை தவிர்த்துட்டு 7 மணிக்குள்ள 6 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு ஒரு ஃப்ரூட்ஸோடையோ ஒரு நல்ல தண்ணி ஊற்றின பாலோடையோ நம்ம சாப்பாட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பற்றி பேசணும்னு நினைச்சாலும், வேற உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சித்தாக்கர் அணுகலாம். உங்களுக்கு அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த மாதிரி அந்த திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்த் டிப்ஸும் லைஃப் டிப்ஸும் உங்களுக்கு தாராளமாக இங்கே கிடைக்கும்.